ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்குறவனும் அவர் தான். ஏன்னா 2 ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் கிராஸ் ஆகிடும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்போவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனைகளை கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும். ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, விஷம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துட்டு சர்வே பண்ணோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார், எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும். என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில், அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இந்த சந்தோஷக்காரகன் 13/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் மகர ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், 9 பாதங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதனால தான். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி 2 நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார். அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார். புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார். அற்புதமான ஒரு சூழல். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இது சுக்கிர பகவானோட ஸ்துதி. இது கேட்டாலே ரொம்ப விசேஷம். அதேமாரி சுக்கிர பகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிடும். லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உண்மையிலேயே அருமையான காணொலி. என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா உங்களோட ராசிநாதன். சாதாரணமாகவே இந்த ரிஷபராசி என்பர்கள் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அதுக்காகவே ஏகப்பட்ட கடனை வாங்கி மாட்டிக்கிறது நீங்கள் தான். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவரும் நீங்கள் தான், கடனை வாங்கி மாட்டிக்கிறது நீங்கள் தான். அந்த வகையில்
சுக்கிரபகவான் உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் பகைருண ரோகாதிபதி, 1, 6 கூடையவர். அவர் இதுவரைக்கும் எங்கே இருந்தாலும் அஷ்டம ராசியில் இருந்தார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். எப்போவுமே மறைந்த புதன், மறைந்த சுக்கிரன்லாம் நன்மையை தான் செய்வார். ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தார். குடும்பத்தில் ஒரு குழப்பம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தது. எடுக்கிற காரியங்களும் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருந்தது. அந்த வகையில் அவர் இப்போ விலகி எங்கே வராருன்னா உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நல்ல இடம் தான் சொல்லக்கூடியது. ஏன்னா சுக்கிரபகவான் சாதாரணமாகவே எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதெல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தந்தையார் வழியில் உங்களுக்கு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இந்த புத்திர பாக்கியம், குவா சத்தம் கண்டிப்பாக இருக்குங்க, அற்புதமான இது. அதேமாரி கணவன் மனைவி அப்படிங்கும்போது இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் ஓஞ்சி ஒரு நிம்மதியான இது கிடைக்கும். அதேமாரி உங்களோட பால்யகால சிநேகிதர்கள், உங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை காலேஜில் படிச்சிருக்கலாம், அவங்க யாராவது உங்களை மீட் பண்ணுற மாதிரி வரும். அதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பழைய நினைவுகள் எப்போவுமே பசுமை. அப்போ பசுமையாக அதை அசை போட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுமாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நல்லபடியாக ஓரளவுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது. இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சில சொத்து சேர்க்கையை உண்டாக்கி கொடுப்பார். பொன் பொருள், ஆடை, ஆபரணம் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ஒரு திட்டம் இருக்கும். அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க, சொத்து சேர்க்கை ஏதாவது ஒரு வகையில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். உறவினர்கள் வழியில் ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப உத்தியோகமாக இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீக விஷயமாக கூட இருக்கட்டும், அற்புதமான ஒரு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சகாயாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர கால ட்ராவல் பண்ணுறது. இந்த நேரத்தில் முயற்சிகள் பலிதமாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும். அதேமாதிரி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இந்த இடமாற்றம் பற்றிய ஒரு சிந்தனை இருக்குது. நம்ம சொந்த நாட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு டக்குன்னு கிடச்சிரும் இந்த இடமாற்றம். நல்லபடியான, அதாவது சொந்த நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சுப செய்தி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. சுப செய்தி நல்ல ஏதாவது ஒன்று அவங்களோட மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி கிடைக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் உங்களது களத்திராதிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதுமாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஏதாவது ஒன்று வச்சுட்டு கண்டிப்பாக வருவாங்க. அதுவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த முன்கோபம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. சரியா? அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. ஜாலியாக நண்பர்களோட ஒரு சுற்றிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறைக்கும். ஜாலியாக போயிட்டு வாங்க. இந்த நேரத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வாங்கலாம் தாராளமாக. அதுக்கு உண்டான ஒரு நிதி உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணியே ஆகணும். எப்போவுமே அது ஒன்று வச்சுக்கோங்க. ரிஷபராசி என்பர்கள் எப்போவுமே அந்த மகாலட்சுமி தாயாரை விடாமல் வழிபாடு பண்ண உங்களுக்கு உங்களோட செல்வ நிலை உயரும். அதுமாதிரி இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. அது சொல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அதே சமயம் உங்களோட செல்வ நிலையும் உயரும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும்.
ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணும்போதே உங்கள் ராசிநாதனும் பகிர்ண ரோகாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.